தமிழ் மக்களுக்கு மரணத்தை விட மானமே பெரிது. அடிமையாக இருந்த அவனுக்கு காலை மாலை இருவேளையும் கையில் கைரேகை வைப்பதை விட செத்து மடியலாம் என்கிற அந்த மான உணர்வோடு களத்திலே பாய்ந்து மாண்டவர்கள் தான் எங்கள் முன்னவர்கள். ஆனால் இது வரலாற்றில் ஒரு துளி செய்தியாக கூட இதுவரை வரவில்லை. இதிலிருந்தே நாங்கள் எந்த அளவிற்கு வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இடத்தின் மக்கள் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட வீர மரபினர் உயிருக்கு அஞ்சாது உரிமைக்காக போராடிய பெரும் கூட்டம். கள்ளர்களுக்கு கைரேகை சட்டத்தை, குற்ற பரம்பரை சட்டத்தை சாட்டி பிறகு அடுத்த ஆண்டு மறவர்களை அதில் இணைத்து அவர்கள் மீதும் அந்த கொடுஞ்சட்டத்தை திணித்த பிறகு எங்களுடைய தாத்தா தெய்வ திருமகனார் இளம் வயதில் அந்த சட்டத்தை எதிர்த்து போராடத் தொடங்கிய போது இங்கே போராடி கொண்டிருந்த பெருமகன் என்னுடைய வகுப்பு தோழன்தான் முத்துராமன், அவரை அழைத்து கொண்டு வந்து இந்த போராட்டத்திற்கு தலைமையேற்க வைப்போம் என்று அழைத்து கொண்டு வந்து அன்றைய இளம் வயதில் ஆகச்சிறந்த கல்வியாளராக ஆங்கிலத்திலும் தமிழிலும் ஆகப்பெரும் புலமை பெற்ற பெருமகன் எங்களுடைய தாத்தா தெய்வ திருமகனார் இந்த போராட்டத்திற்கு தலைமையேற்று காலை மாலை இருவேளையும் காவல் நிலையத்தில் போய் கைரேகை வைப்பதற்கு பதிலாக அந்த கட்டை விரலை நீங்கள் வெட்டி எரியலாம் என்று வீர முழக்கமிட்டதை ஏற்று பல நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் தங்கள் கட்டை விரல்களை வெட்டி எரிந்தது வரலாறு. அப்படி அந்த வீர போர் விருந்த மறவர் கூட்டத்தில் மாயக்கா என்ற மான மரத்தி அவளும் போரிட்டு மாண்டாள் என்பது நாங்கள் கூட எங்களுடைய தாத்தா மூக்கையத்தவர் நூற்றாண்டு விழாவிலே பேரறிவிப்பு செய்தோம். தமிழ் தேசிய பேரரசு தமிழர் அரசு அமைகிற போது நாங்கள் எங்கள் பாட்டியார் மாயக்கா பேரிலே மகளிர் கல்லூரியை நாங்கள் இந்த மண்ணிலே தொடங்குவோம் என்று அறிவித்தோம். இன்று வரை எங்களுக்கு உரிய போற்றத்தக்க வழிபடத்தக்க வழியும் இல்லை, வாய்ப்பும் இல்லாமல் இருக்கிறது. நாங்களே அந்த மண்டபம் கட்டிக்கொண்டு நாங்களே அதுக்கு பாதையை போட்டுக்கொண்டு, ஏனென்றால் இந்த கூட்டத்திற்கு இங்கே வந்து வழிபடுபவர்களுக்கு வாக்கு இல்லை என்று அதிகாரத்தில் இருப்பவர்கள் அரசியல் செய்வர்கள் நினைக்கிறார். பூலித்தேவன் புறக்கணிக்கப்பட்டான், வீர பெரும்பாட்டியார் வேலு நாச்சியார் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார், மானமரவர்கள் எங்கள் பாட்டன்கள் மருது பாண்டியர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். காரணம், ஒற்றை பெரும் அடையாளமாக இருக்கிற எங்கள் தாத்தா தெய்வ திருமகனார் முத்துராமலிங்கத்தார் ஒரு நினைவிடத்திலே மாலை வைத்து வணக்கம் செலுத்தி விட்டால் இந்த மூன்று பெரும் கூட்டமும் கள்ளர் மறவர் அகமுடையர் என்று முக்குளத்தோர் என்று போற்றுகிற அந்த தேவரின மக்கள், தேவர் பெருங்குடி மக்கள் தங்களுக்கு வாக்கு செலுத்தி விடுவார்கள் என்று இந்த அரசியல் அதிகாரங்கள் எண்ணுவதாலேயே நம்புவதாலேயே நிராகரிக்கிறார்கள். வருவரும் காலங்களில் எழுச்சி மிக்க இளைய தமிழ் இளம் தலைமுறையினர் எழுந்து வருகிறார்கள். எங்கள் இன வரலாற்றை மீட்டுருவாக்கம் செய்ய மீளெழுச்சி கொள்வைப்பதற்காக பெரும் புரட்சிகர ஒரு அரசியலை முன்னெடுத்து வருகிறார்கள். நிலை மாறும். நீங்கள் அடுத்தடுத்த ஆண்டு தேர்தல் நெருங்கும் போது இன்னும் பெரிய அளவில் இதெல்லாம் கவனம் பெறும். நீங்கள் அதை பார்க்கத்தான் போகிறீர்கள். ஒரு காலம் வரும், எங்களுடைய வரலாற்றை நாங்களே எழுதுவோம் என்கிற உறுதியை இந்த நாளில் ஏற்கிறோம். வீர போர் புரிந்து மாண்ட எங்கள் முன்னவர்களுக்கு பெருமிதத்தோடும் திமிரோடும் எங்கள் வீர வணக்கத்தை நாங்கள் செலுத்துகிறோம். எங்க அண்ணன் சொல்றாங்க, முருகன்ஜி அவர்கள் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் இந்த கடந்த வாரத்தில் 80 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு மன்னிப்பு கேட்கணும் என்று. அது படுகொலை இல்லை, அதை திட்டமிட்டான படுகொலைங்கிறது எங்களுக்கு நிகழ்ந்தது தான். நாங்கள் தான் போரிட்டு மாண்டோம். மரணத்தை எதிர்நோக்கி களத்திலே பாய்ந்து மாண்டவர்கள் நாங்கள் தான். அப்போ எங்கள் கொடுஞ்செயலுக்கு எவ்வளவு மன்னிப்பு? ஏன்னா எங்களை பற்றி பேசுறதுக்கு நாடாளுமன்றத்தில் ஒரு நாக்கும் இல்லை. இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் அவன் பேசுகிறான். அதெல்லாம் நான் எங்கள் அண்ணனுக்கு உறுதி சொல்கிறேன். நமக்கு ஒரு காலம் வருது, அது அன்னைக்கு நம்ம பார்த்துக்கலாம். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? அதான் கச்சத்தீவை பேசி ஆகணும். ஏன்னா எங்களுடைய தாத்தா மூக்கையத்தவர்களுடைய நினைவை நாங்கள் போற்றி கொண்டிருக்கிறோம். அவருடைய பிறந்த நாள் கடந்து சென்றிருக்கிறோம். இங்கே அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், என் இன சொந்தங்கள், எண்ணினுமில்லை என் தம்பி தங்கைகள் இந்த செய்தியை, இந்த நிகழ்வை ஆழ்ந்து கவனிக்கணும்.
அவங்க சொல்கிற காரணம் கச்சத்தீவை கொடுத்ததுக்கு அது எதுக்கு, அதில் என்ன இருக்குது, ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை என்கிறார். இவருடைய ஆழ்ந்த அறிவை இதை பாருங்க. ஒரு தீவுக்கு நடுவில் இருக்கிற ஒரு இடத்துல, தீவில் கடலுக்கு நடுவில் இருக்கிற ஒரு தீவில் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லைங்கிறாங்க. தோண்டுனா தண்ணி வரப்போகுது, தண்ணிக்கு நடுவில் தான் அந்த நிலைமை இருக்குது. அது ஒரு காரணம், வேற ஏதாவது ஒரு காரணம் சொன்னால் கூட அது சிரிச்சுக்கிட்டாது போகலாம். இப்படி ஒரு காரணத்தை சொன்னால் தலையில் அடித்து அழுகிறத தவிர வேறு என்ன இருக்குது? நீங்கள் எல்லாம் தலைமையேற்று இந்த நாட்டை, குறிப்பாக அது எங்கள் அண்ணன் செல்வ பெருந்தகை மாதிரி ஆட்கள்லாம் சொல்வதாக ரொம்ப வேடிக்கை. 4 பக்கமும் கடல் சூழ்ந்து இருக்கிற ஒரு நிலத்துக்குள்ள தோண்டுனா அப்படிங்கிறங்க, ஒரு கைட்டு அப்படி தோண்டினாலே தண்ணி வந்துடும். அதில் தண்ணி இல்லை, அதனால கொடுத்தோங்கிறீங்க. தண்ணி இல்லைங்கிறதான் காரணமா? சரி, தார் பாலைவனம், இந்த ராஜஸ்தானில் இருக்க பாலைவனத்தெல்லாம் கேட்டால் தண்ணி இல்லைன்னு கொடுத்துருவீங்களா? இது என்ன ஒரு காரணம் பாருங்க. இதெல்லாம் கொடுத்து எவ்வளவு காலம் ஆயிடுச்சு நீங்கள் பாருங்க. இப்போ கச்சத்தீவை மீட்க நாங்கள் போராடுவோம்ட்டு 4 கட்சிகளும் நாடகம் போடுது. எங்கள் ஊரில் திருவிழா வரும்போது, மாரியம்மன் திருவிழா, ஐயனார் திருவிழா, கருப்பணசாமி திருவிழா நாடகம் போடுவோம். இது மாதிரி இப்போ தேர்தல் திருவிழா வர்றதுனால இந்த கச்சத்தீவு மீட்பு நாடகத்தை போடுது. நம்ம முந்தா நாள் தான் எடுத்து கொடுத்துருக்காங்க. அதனால இன்னைக்கு மீட்க இவங்க தீர்மானம் போடுறாங்க. கொடுத்த 4 பேர் இந்த காங்கிரஸ் கூட இருந்து அது கைகட்டி பதவிக்காக நின்னது இந்த திமுக. அதை இவ்வளவு காலமாக அதிகாரத்தில் இருந்த இந்த கட்சிகள், பாரதிய ஜனதா, அதிமுக, அவங்களாம் எதிர்த்து போரிட்டு மீட்காம திருப்பி தேர்தல் வரும்போது அது நாங்கள் போய் ராமேஸ்வரத்தில் தொடர்ச்சியாக மீனவர் படுகொலை செய்யப்படுவது, வலை விரிக்கப்படுவது, படகு பறிக்கப்படுவது, சிறைபிடிக்கப்படுவதை எதிர்த்து பெரும் போராட்டத்தை நிகழ்த்தியதனுடைய பின்விளைவாக இப்போ தேர்தல் வருது. மீனவர் வாக்கு வேணும்ல.